இருங்க பாய், வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. எந்தெந்த வீடியோவை பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நாங்கள் எங்கள் மக்களுக்காக ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அதை முழுசாக பாருங்கள். எங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது மீண்டும் மீண்டும் அந்த வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். நன்றி. வணக்கங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருவெண்காடுங்கிறது எங்கள் ஊருங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்தோட பேர் வடக்குத்தோப்பு. அந்த வடக்குத்தோப்பு வழியாக பார்த்திங்கன்னா அள்ளிமேடு, சின்ன பெருந்தோட்டம், பெரிய பெருந்தோட்டம், அம்பேத்கர் நகருக்கு செல்லாங்க. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான சாலை இது. மருத்துவமனைக்கு செல்லணுமா அந்த வழியாக தான் போகணும், பள்ளிக்கூடங்களுக்கு செல்லணுமா அந்த வழியாக போகலாம், வேலை வெட்டிக்கு போகணுமா இந்த வழியாக தான் போகணும். அப்படியான ஒரு முக்கியமான சாலை இது. ஒரு ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய சாலை. எனக்கு வினவு தெரிந்த நாட்கள் முதலாக இந்த சாலையை சரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்கோம். மனுக்கள் அனுப்பாத ஆட்கள் கிடையாது, பார்க்காத எம்எல்ஏக்கள் கிடையாது, மந்திரிகள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது. அப்படி எத்தனை முறை நாங்கள் போராடினாலும் மனு அனுப்பிச்சாலும் அது யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க. இது சம்மந்தமாக ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கூட தீர்மானம் நிறைவேற்றுச்சு. பல காந்தி ஜெயந்திக்கு பல தீர்மானங்கள் நிறைவேற்றியாச்சு. ஆனாலும் ஒரு விடிவு கிடைக்கவே இல்லை. இந்த சாலை மக்கள் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு காடுகள் மண்டி, பாம்புகளும் விஷ ஜந்துக்களும் நடமாடக்கூடிய பகுதியாக மாறிடுச்சு. இரவு நேரத்தில் சமூக விரோத செயல்கள் நடைபெறக்கூடிய இடமா மாறிடுச்சு. பசங்க பார்த்திங்கன்னா கும்பலாக உட்காந்து இடத்துல தண்ணி அடிக்கிறதுக்கு இந்த சாலையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ஊரில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆதித்தமிழ் குடிக்குன்னு சொல்லக்கூடிய பறையர் இனமும் வன்னியர் இனமும் தான் வசிக்கிறாங்க. இப்போ குடிக்கிறது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க தான், எங்கள் ஆட்கள் தான். முழுக்க ஒயின் ஷாப்பில் நின்று வாங்கிட்டு வந்து குடிக்கிறதுல எங்கள் பசங்க தான். கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா வாக்கிங்காரில் வந்து குடிக்க போகிறான், எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் குடிக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம காவல்துறைக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு போகணும்னு சொன்னோம்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் போட்டு வண்டிக்கு 10,000 கட்டு 15,000 கட்டுன்னு காவல்துறை அவங்களை தொல்லை கொடுக்குங்கிறதுக்காக பல முறை நேராக கண்டித்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, இங்கே குடிக்கணும்னு சொல்கிறோம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா குடிச்சு பாட்டிலில் உடச்சி போட்டு போகிறதே தொடர் கதையாக இருந்துகிட்டு இருக்குது. அது காரணம் அந்த ரோடு இப்படி இருக்கிறதால தான். பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் நான் எங்களுடைய வீடியோ சாருக்கு கால் பண்ணி பேசினேன். சீர்காழிக்கு சார் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, இது யாரும் செஞ்சு தர மாட்டாங்கன்னு சொன்னேன். நடவடிக்கை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஊராட்சி மன்றத்துடைய செயலாளர் கார்த்தி தம்பியை தொடர்பு கொண்டு, தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணா செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் செஞ்சலான்னு சொன்னால் நேற்று கொஞ்சம் மழை தூரிஞ்சிச்சு. சரி செஞ்சிடும்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை நான் இன்றைக்கி தொடங்கினேன். கிட்டத்தட்ட காலைல ஆரம்பித்து 10-11 மணி நேரம் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். அந்த பனியனோட இந்த வீடியோ போட்டது காரணம் அதுதான். அவ்வளோது வேர்வை, அவ்வளோது வெயில் இருந்தாலும் ஒத்தையடி பாதையாக இருந்ததை இன்றைக்கி 20 அடி சாலையாக மாற்றிட்டு வந்திருக்கேன். அது உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு பெருமை தான். இந்த சாலை மேலே ஒரு கிராவல் கொட்டி ஒரு தாரோடு போட்டு கொடுத்தா மிகப்பெரிய புண்ணியமாக போகும். அந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எதையோ ஷேர் பண்ணுறீங்க, எதையோ ஆதரிக்கிறீங்க. எங்கள் ஊருக்கு, எங்கள் கிராமத்துக்கு ஒரு வீடியோ கிடைக்குன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இந்த சமூக வலைத்தளம் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக நான் சமூக வலைத்தளத்தில் பயணிச்சிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வியாபார நோக்கத்தை நான் செயல்பட்டதில்லை. அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் என்னுடைய பதிவுகளின் அடிப்படையில் எனக்கு முகநூல் நிர்வாகம் இப்போ மாதம் கொஞ்சம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. போன மாதம் எனக்கு 10,000 முகநூல் நிர்வாகம் அமைச்சிச்சு. அந்த காசில் நான் போன வட்டியே சொல்லியிருந்தேன், இந்த சாலையை நான் சரி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான சூழ்நிலை நேற்று தான் அமைஞ்சிச்சு. உடனே அந்த வேலையை செய்ய சொல்லி இன்றைக்கி காலைல ஜேசிபி வர வச்சு கிட்ட இருந்து வேலையை செஞ்சு முடிச்சிருக்கேன். தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் பகிர்ந்து ஆதரவு கொடுங்க. அதிகாரிகள் கண்ணில் படட்டும். உடனடியாக அது மேலே ஒரு கிராவல் கொட்டி தார் சாலையாக மாற்றி தரட்டும். எங்கள் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கட்டும். முகநூல் மூலமாக நம்ம எவ்வளோ வேணாலும் புரட்சி பண்ணலாம். சமூக வலைத்தளங்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆயுதம். இது வெளிநாட்டெல்லாம் அப்படி பயன்படுத்துகிறாங்க. இங்கே தாங்க கேவலத்தோட உச்சமாக சில பேர் பண்ணுறதோட சமூக வலைத்தளம் அசிங்கப்பட்டு போய் நிற்கிது. நமக்குலாம் அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டுருக்கோம். நம்மளால இங்கே ஆதரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி எனக்கு ஒரு 77,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னா, 5,000 நண்பர்கள் இருக்காங்கன்னா, அவங்க மூலமாக கிடைச்ச அந்த வருமானத்தை நான் சத்தியமாக எனக்கு பயன்படுத்தின்னு நினைக்காம இந்த சாலையை சரி பண்ணணுங்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு எனக்கு பெரும் உதவி செஞ்சது என்னுடைய தம்பி கார்த்தியும் தான். அவருக்கு நன்றி சொல்கிறேன். வீடியோஸாருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாலை சுத்தமாக மாறி ஆச்சு. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை தான். இன்றைக்கி தேதி 12/4/2025 சனிக்கிழமை. இன்றைக்கி இந்த ரோடு இப்படி இருக்குது, சரி பண்ணி கொடுங்க. நீங்கள் எல்லாம் பகிர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இங்கே யாரும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதியில் சேர்ந்தவங்களோ இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு வரவங்களோ இந்த சாலையில் உட்காந்து தண்ணி அடிக்காதீங்க. ஏன்னா நான் இங்கே தான் இருப்பேன். நிச்சயமாக உங்களை கேட்பேன். உங்களை கண்டிக்கிற உரிமையாக இருக்குதுன்னு நினைப்பேன். ஏன்னா இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன். என்னுடைய முகநூல் நண்பர்கள் இந்த காணொலியை பகிர்ந்து அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு உதவி செய்யுங்க. நன்றியும் வணக்கங்களும். மீண்டும் சந்திப்போம்.